வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருங்கோண கூடையோட கலர் காம்பினேஷன்ஸு மெஷர்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அருங்கோண கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். எப்படி கூடைகளை மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அது செட்டு 1, இப்போ பார்க்க போகிறது செட்டு 2. அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் 6 கூடைகள் இருக்குது. 6மே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் போட்டிருக்கோம். நம்ம 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இதில் போட்டிருக்கோம். எப்படின்னா, ஒன்று டார்க் வித் லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒயிட்டு, சாண்டலு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்றில் டார்க் கலர்ஸ், 2மே டார்க் கலர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அது எப்படி என்ன கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த கூடைகள் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு செட்டு நம்ம அனுப்பியிருக்கோம். இப்போ இதை அடுத்த செட்டு நான் போட்டிருக்கேன். இதில் என்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். இதில் பேஸ் இந்த கூடைகளுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அதனால திங்ஸ் நல்லா நிறைய அகலமாக வச்சுக்கலாம். நம்ம லஞ்சு கொண்டுட்டு போகலாம், பெரியவங்க கடைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு. ஒரு 2 ரோலில் இவ்வளோ பெரிய கூடை இது மாதிரி டிசைனாக போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கூடைகள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டார் பேட்டர்ன் இதில் வந்திருக்கும் நம்மளுக்கு. இதை ஸ்டார் பேட்டர்ன், எக்ஸகன் கூட, அருங்கோண கூடன்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாதிரினாலும் சொல்லலாம். இப்போ இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள். இது ரெட் வித் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டார் பாருங்கள், பேஸ் நல்லா பெருசாக இருக்கா. இந்த ஸ்டார் கீழே 4 ஸ்டார் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி உயரமும் நம்ம 4 ஸ்டார் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. இந்த கூட ஒரு லைன் ரன்னிங் வேர்னா, ஒரு லைன் கிராஸ் நாட்டில் போடணும். இதுதான் மாற்றி மாற்றி பேட்டர்னாக உங்களுக்கு வரும். ஆனால் என்ன கலர் என்ன இதில் போட்டோம்னா அந்த பேட்டர்ன் வரும் அப்படின்றது தான் இதில் இருக்குங்க. நம்மளுக்கு ஹேண்டில் 2 வேர் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம போடணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் தான் இந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் எல்லா பக்கமுமே. இது ரெட் வித் ஒயிட்டு. இப்போ அடுத்து இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். பாருங்கள், சின்னதாக இருக்கிறது ஒரு ஸ்டாராகவும், அடுத்து அந்த பெருசாக மிக்ஸ்டு வரதில் பெரிய ஸ்டாராகவும் கிடைக்கும். இது க்ரீன் வித் ஒயிட்டு, டார்க் க்ரீன் வித் ஒயிட்டு. இது எல்லாமே டார்க் கலரில் அந்த மாதிரி சாண்டல் கலர் வித் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து இந்த 3 கூடையும் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு வித் டார்க் ப்ளூவில் இந்த கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இது 2மே டார்க்கு. ஹேண்டில் இந்த 2ல் எந்த இது டார்க்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் ப்ளூ கலரில் நான் கொடுத்துருக்கேங்க. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கூடைக்கேற்ற நீளத்துக்கேற்ற உயரமும் நம்மளுக்கு இந்த கூடையில் கிடைக்கும் நம்மளுக்கு. இது பாருங்கள், நல்ல ஒரு லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். கூடையே ஒரு ஃபினிஷிங் ஒரே மாதிரி இருக்க வயர் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் கூடை எப்பயும் வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு டிசைனாக நம்மளுக்கு கூடைகள் வேணும் ஒரு 2 ரோலில் அப்படின்றப்ப இந்த மாதிரி கூடைகள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டார்க் ரோஸ் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். ஹேண்டில் இதுக்கு அந்த ரோஸ் கலர்லேயே நான் கொடுத்துருக்கேன் நான். இந்த கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, நம்ம வீட்டு யூசேஜுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூடைகள்லாம். இந்த கூடைகளோட டீலக்ஸ் வேரில் தான் இந்த கூடைகள் எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 12 லைன் போட்டுக்கணும். உங்களோட கூட இன்னும் மெலிசாக இருக்குன்னா வயரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை மொத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 அடி கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாங்க. சைடு நீங்கள் ஒரு 1/2 அடி விட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா பேஸ் இதுக்கு 12 லைன் போடுறதுனால 1/2 அடி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வயர் வேஸ்டேஜ் ஆகாது. கரெக்டாக உங்களுக்கு 2 ரோல்குள்ளே கரெக்டாக கைப்பிடி, உள்ளே வைக்கிற இன்னர் வயர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. எல்லா பக்கமுமே பாருங்கள் ஒரே மாதிரி அந்த ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்.
லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்ப ஒரு 2, 3 லைன் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிட்டு நம்ம அந்த ஹேண்டில் வந்து நம்ம சைடு சைடாக சொருகணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சைடு சைடாக நம்ம சொருகிறப்ப கூடை இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டிலுமே இந்த கூடைக்கு வந்து சைடு சைடாகவே சொருகுங்க. அப்போனா தான் வந்து ஒரு ஃபினிஷிங் நல்ல ஒரு இந்த கூடையை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா ஸ்டிஃப்னஸாக நல்லா இருக்குது அப்படின்னு. உள்ளே இந்த இன்னர் வேர்லாம் பாருங்கள், அதே கலரே வைக்கிறப்ப அந்த கூடையோட ஒரு நீட்னஸ் கிடைக்குது நம்மளுக்கு. வாங்குறவங்களும் இந்த மாதிரி வாங்குவாங்க. வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களும் என்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூங்க. இன்னும் நான் நிறைய கூடைகள் வந்து பின்னி சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.